பெரம்பலூரில் தவேக தலைவர் விஜய் பேச மாற்று இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திட்டமிட்ட இடத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜவேல் இணைக்கிறார். ராஜவேல், விவரங்கள். நிச்சயமாக நந்தா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பெரம்பலூர், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட 3 இடங்களிலும் பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு. இதுக்காக வருகிற 13ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் பேருந்து நிலையம் மற்றும் பெரம்பலூர் நகர்ல காமராஜர் வளைவு பகுதியில பிரச்சாரம் பண்றதுக்காக அனுமதி கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில அந்த குன்னம் பேருந்து நிலையத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காமராஜர் வளைவு பகுதி ஒரு 4 ரோடு சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பான பகுதி, போக்குவரத்து அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல இந்த பிரச்சாரம் நடந்தா போக்குவரத்துக்கு பாதிக்கப்படுறதோடு பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால அதுக்கு பேரலா உள்ள துறையூர் சாலையில மேற்கு வானொலி திடல்ங்கிற பகுதியை நீங்க பயன்படுத்திக்கணுங்கிற மாதிரி காவல்துறையில இருந்து சொல்லியிருந்தாங்க. அந்த காமராஜர் வளைவு பகுதியில பிரச்சாரம் நடத்துறதுக்கு அனுமதி மறுத்திருந்தாங்க. இதனையடுத்து காலையில அந்த தவேக நிர்வாகிகள், வழக்கறிஞர் பிரிவு, மாநில வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள்லாம் நேரில் பார்த்துட்டு திரும்ப போய் அந்த வானொலி திடல் பகுதியை பார்வையிட்டாங்க. அதுல விஜயோட வாகனம் போறதுக்கு சரியான போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம இருக்காங்கிறத பார்த்துட்டு வந்தாங்க. இப்ப இதுக்கடையில திரும்ப போய் காவல்துறை அதிகாரிகளை சந்திச்ச நிர்வாகிகள் எங்களுக்கு வானொலி திடல் தான், மேற்கு வானொலி திடல் தான் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இடத்துல நாங்க பிரச்சார கூட்டத்தை நடத்துகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. நந்தா, நன்றி ராஜவேல் விவரங்களுக்கு.